கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு உரிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு மக்கள் ஆளாகி வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகளுக்காக காத்திருந்த பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த ஜிஎஸ்டி சாலையில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருந்தார்கள். அதையும் கூட பொருட்படுத்தாத இந்த அரசானது தற்போது மேலும் மக்களை வாட்டி வதைத்துள்ளது. குறிப்பாக பாண்டிச்சேரி, வந்தவாசி, திருவண்ணாமலை, போலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், அதாவது சென்னையிலிருந்து 3 அல்லது 4 மணி நேரம் பயணத்தில் செல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு உரிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதை பற்றி கேட்டால் 100 பேர் வரக்கூடிய இடத்தில் 1000 பேர் ஏன் வந்தீர்கள், நீங்க தான் பஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரைக்குறைவாக பயணிகளிடம் பேசுவதாக பயணிகள் சிலர் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் 5 மணி நேரத்திற்கு மேலாக கை குழந்தைகளுடன் பேருந்துகளில் முண்டி எடுத்துக்கொண்டு தற்போது பயணிகள் ஏறி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதன் காரணத்தினால் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இந்த பேருந்து நிலையம் வளாகம் முழுவதுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் ஏறும் பயணிகளை தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இங்கு நிலவி வருகிறது. தாங்கள் சொந்த ஊரில் சொந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாங்கள் அகதிகளைப் போல் அலைக்கழிக்கப்படுவதாக இந்த அரசின் மீது குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் சிலர் மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதனுடைய பிரதிபலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் எனவும் அவர்கள் தங்களுடைய வேதனைகளை வார்த்தைகளாக குமுறி இருக்கிறார்கள். 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கும் பொதுமக்களால் தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய வளாகமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் சாலையில் இறங்கிய போராடிய மக்களால் மீண்டும் அவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக காவல்துறையினர் தற்போது பேருந்து நிலையங்களில் முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே படிக்கட்டில் தொங்கி செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான பயணத்தில் தான் தற்போது பொதுமக்கள் பயணத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் முண்டி அடித்துக் கொண்டு பெரியவர்கள் முதல் கை குழந்தைகள் வரும் முண்டி அடித்துக் கொண்டு தங்களுடைய இருக்கைகளை பிடிப்பதற்காக போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இந்த அரசானது மக்களை ஆளாக்கி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.